இங்க பாக்கியமே தான் பொண்ணுகிட்ட எதுக்காகம்மா அழுதியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இனியாவுமே இருந்துகிட்டு இல்லம்மா இந்த மாதிரி அப்பா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் பண்ண தப்பெல்லாம் அவருக்கு நான் சொல்லி காட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க பாக்கியாவுமே பண்ண விஷயத்த சொல்லி இந்த பக்கம் நீங்க இனிமேல் இப்படி பண்ணாதீங்கம்மா. அப்பா கிட்ட இந்த மாதிரி ரொம்ப கடுமையா நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட பாக்கியாவும் இங்க பாரு இனியா எனக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த பிரச்சனையை நான் சுமூகமா முடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவனு இனியாவுமே கொஞ்சம் காமாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கியோட மனசுல இந்த பக்கம் கோபி பண்ண தப்புக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கறதா இல்ல அப்படின்னா இப்ப அவர் தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கோபியுமே ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் எந்த வீட்லயுமே எனக்கு நிம்மதி இல்லை. என் பொண்ணு என் பசங்க எல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராதிகா என்னை மதிக்காம எப்ப பார்த்தாலும் என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. இந்த வீட்டை விட்டு வெளியில போ, நீ பண்றது பிடிக்கலன்னு சொல்லிட்டு என் பசங்க கூட பேசுறது கூட அவளுக்கு பிடிக்காம அந்த விஷயத்துல இருந்து என்ன வெளியில கொண்டு வர ட்ரை பண்றா. உனக்கு என்ன ஆனாலும் சரி, இவ என்னதான் என்ன தடுத்தாலும் என் பசங்க கூட இருந்து என்ன பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியுமே யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரத்துல தான் பண்ண தப்பையெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இனியா கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இந்த பக்கம் கோபியோட மனசுல ஆணி அடிக்கிற மாதிரி பயங்கரமா வந்து வேதனையை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதனால அவருமே ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் நீ சொன்ன மாதிரி பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோட முன்னாள் மனைவி பாக்கியாக்கு நான் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என் மனைவி என்னை பழி வாங்குறத நினைச்சிட்டு என்னோட குழந்தைங்கள நான் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இது கேட்ட ஒரு ஃப்ரெண்டுமே சரி விடுடா, டென்ஷன் ஆகாத, எல்லாமே சரி பண்ணக்கூடியதான். அது மட்டும் இல்லாம நான் வக்கீல்கிட்ட பேசிட்டேன். இதுக்கு மேல அந்த கேஸ்ல இருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம கொடுத்துட்டு நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கோபியும் இருந்துக்கிட்டு இல்ல வேண்டாம், அது எல்லாத்தையுமே நிறுத்திடு. நான் செஞ்ச தப்புக்கு நான் ஜெயிலுக்கு போய் ஆகணும். எனக்கு இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு மறுபடியும் இவங்க முன்னாடி என்னால் நடமாட முடியாது. நான் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட என்னோட குழந்தைங்களுக்கு நான் எப்படி பார்க்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சரியா பார்த்து செஞ்சிருவேன். ஆனா நான் உள்ள போனதை எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தான் செஞ்ச தப்புக்காக தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதை பேசி முடிச்சுட்டு ரொம்பவே டென்ஷனோட மறுபடியும் மனசு சரியில்லாம இருக்கிறதுனால சரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியுமே மறுபடியும் பீச்சுக்கு வராரு. அங்க பீச்சுக்கு வர்ற வழியில மறுபடியும் அவரோட பழைய ஞாபகங்கள் அவரை போட்டு ரொம்பவே ஒழுக்கிட்டு இருக்கு. ரொம்பவே இனியாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு லைட்டா வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. உடனே அந்த பீச் ஓரத்திலே காரை நிறுத்திட்டு பயங்கரமா நெஞ்சில கை வச்சு என்னாச்சு எனக்கு பயங்கரமா பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரெஷர் பண்ண பாக்குறாரு. அப்ப கரெக்டா சரி யாருக்கா கால் பண்ணி ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதை பத்தியுமே யோசிக்காம இங்க ராதிகாக்கு கால் பண்றாரு. ஆனா ராதிகாவுமே இங்க கோபி மேல இருக்கிற ரொம்பவே கடுமையான கோபத்தினால இங்க கோபி கால் பண்ணும்போது அந்த காலை எடுக்காம அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்ப கோபியுமே என்ன பண்றதுன்னு தெரியாம இது மாதிரி ரொம்பவே வழியில துடிச்சிட்டு இருக்காரு. வேற வழி இல்லாம மறுபடியும் பாக்கியாவுக்கு கால் பண்றாரு. அப்ப பாக்கியாவுமே இங்க இனியா பக்கத்துல தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கால் எடுக்கும் போதே சைலண்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்னாச்சு இவர் எதுக்காக எனக்கு கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட்டோட அந்த காலையுமே அட்டன் பண்றாங்க. ஆனா அந்த பக்கம் கோபியோட போன்ல இருந்து எந்த ஒரு சவுண்டுமே வரல. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ஹலோ சொல்லுங்க, ஹலோ கோபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூப்பிட்டு பாக்குறாங்க. பட் என்ன கோபி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இந்த பக்கம் கோபியுமே தன் கையில வச்சுட்டு இருந்த போனையுமே ரொம்பவே அன்கான்சியஸ் ஆனதுனால அந்த போனை கீழே போட்டுடுறாரு. இதை பார்த்தா பாக்கியவுமே ரொம்பவே டவுட் ஆயிட்டு இங்க டேரக்டா எழிலுக்கும் செலியனுக்கும் கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இங்க பாருங்க உங்களோட அப்பா கோபி எங்க இருக்காருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து, இந்த மாதிரி அவர் எனக்கு கால் பண்ணாரு, ஏதோ எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன், எனக்கு சொல்லணும் ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அப்ப அவர் ஏதோ பேச வந்த மாதிரி இருந்துச்சு, நான் ஹலோன்றேன், பட் ஆனா அந்த சைடு இருந்து எனக்கு சவுண்ட் வரல, அந்த கால் மட்டும் ஃபுல்லா அட்டன் ஆகி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு செலியனுமே நான் போய் தேட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தேட போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எழிலுமே இருந்துக்கிட்டு நீ எதுக்காக அந்த ஆளோட கால் அட்டன் பண்ற, அவர் மறுபடியும் அவங்ககிட்ட ஏதாவது டீல் பேசி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பண்ணுவாரு, அதனால இந்த விஷயத்தெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாக்கியவுமே இருந்துட்டு நான் சொல்றதை கேள்வி எழில், முதல்ல அவர் என்னதான் வந்து நமக்கு வந்து துரோகமே பண்ணாலும் அவர் உங்களோட அப்பா, அவர் எனக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ரொம்ப அவசியமானவர், நீங்க முதல்ல அவரை போய் காப்பாற்றுற வழியை பாருங்க, அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கரெக்டா இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு இனியாவும் எஞ்சிடுறாங்க. உடனே இனியாவும் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு கோபி கால் பண்ணாரு, ஆனா எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் நான் ரிட்டன் கூப்பிட கால் எடுக்கவே மாட்டேன்றாரு, அதனாலதான் இந்த மாதிரி எலியிலையும் செலியனையும் கோபி எங்க இருக்காருன்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் இனியாவே இருந்துக்கிட்டு ஒருவேளை நான் அப்பாவை திட்டதுனால அவர் மறுபடியும் பீச்சில் போய் உட்காந்துட்டு இருக்காரு நினைக்கிறமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க பாக்கியாவுமே இனியாவை கூட்டிட்டு சரிவா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா இங்க கோபியை தேடி பீச்சுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தவொன்னே தான் தெரியுது கோபியோட காரு பீச்சுக்கு போற வழியிலே பக்கத்துல நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்தா பாக்கியவும் எதுக்காக கோபியோட கார் இங்க நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வண்டியுமே பின்னாடி பார்க் பண்ணிட்டு கார்ல பாக்குறாங்க. கார்ல பார்த்தவொன்னே தான் அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. சொல்ல போனா இங்க கோபியுமே உள்ளே மயக்கம் போட்டிருக்காரு. இதை பார்த்தவொன்னே பாக்கியாவை அந்த டோரை தட்டி பாக்குறாங்க. ஆனா
கோபிக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்ப இனியாவுமே இருந்துகிட்டு, "அப்பா கதவு தொறங்கப்பா, என்னப்பா இது தொறங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபி சுயநினைவு இல்லாதனால எதுவுமே அவருக்கு தெரியல. அதே நேரத்துல பாக்கியாவுமே எப்படியோ ட்ரை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு கல் எடுத்து அந்த கார் டோர் கண்ணாடிய உடைக்கிறாங்க. உடைச்சு அதுக்கப்புறம் டோர தொறந்து இந்த பக்கம் கோபியுமே தூக்குறாங்க. அப்பதான் தெரியுது இந்த பக்கம் கோபியுமே வந்து தன்னோட நெஞ்சில கை வச்சுட்டே சாஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இத புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும் டக்குன்னு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் வர்ற டைமுக்குள்ள இந்த பக்கம் கோபியை ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபியை தூக்கி மறுபடியும் வெளியில கொண்டு வந்து அவர் முகத்துல தண்ணியெல்லாம் அடிச்சு பாக்குறாங்க. பட் ஆனா கோபி மறுபடியும் சுயநினைவுக்கு வரவே இல்லை. இதை பார்த்தோன்னா பாக்கியாக்குமே ரொம்பவே பதட்டமாயிடுது. ஐயோ போச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியலன்ட்டு அவங்களுமே லைட்டா கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இனியாவே பயங்கரமா கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் என்னோட தப்பு தான். நான் தான் இந்த மாதிரி அப்பா கிட்ட இந்த அளவுக்கு அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். அவர் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டி பேசினதான் அவருக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. அதனாலதான் அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. அவருக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து பாக்கியாவும் இனியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு, இங்க பாரு இனியா, இந்த மாதிரி இது உன்னோட பிரச்சனை கிடையாது. நீ முதல்ல சும்மா இரு. அவர் வந்து தன்னோட மனசுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இப்படி ஆயிருக்கு. உன் மேல எந்த தப்பு இல்லை, நீ முதல்ல அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியாவை அமைதிப்படுத்துறாங்க. அதுக்குள்ள கரெக்டா ஆம்புலன்ஸுமே வந்துருது. அந்த ஆம்புலன்ஸ்ல கோபி ஏத்திட்டு இங்க இனியாவுமே அவங்க கூட ஏறிட்டு பாக்கியா எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. போற வழியில இங்க பாக்கியாவுமே இருந்துக்கிட்டு செலியனுக்கும் எழிலுக்கும் கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே செலியனுமே அடிச்சு பதறி போய் ஓடி வராரு. அப்ப எழிலுமே என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் பதட்டத்தோட வராரு. அடுத்தபடியா ஈஸ்வரிக்கு கால் பண்ணி சொல்றாங்க. இது கேட்ட ஈஸ்வரியுமே வந்து இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் பாக்கியா, என் பையனை பழி வாங்கணும்னு நினைச்சு அவனை கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போன்ல பாக்கியாட்ட சத்தம் போடுறாங்க. அதே நேரத்துல என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சம்மந்தமே இல்லாம பாக்கியாவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பக்கத்துல இருக்க செல்வியுமே, இங்க பாருங்கம்மா, தேவையில்லாம அக்காவை திட்டாதீங்க, நீங்க கிளம்பி வாங்க, உங்க பையனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் ஈஸ்வரியும் சேர்ந்து ஒரு பக்கம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரி நம்ம எதுக்கும் ராதிகாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவுமே ராதிகாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா ராதிகாவுமே அந்த காலை எடுக்க விருப்பம் இல்லாம ஏற்கனவே இங்க வீட்டுக்கார் வரை என்ன கடுப்பேத்திட்டாரு. இதுக்கு மேல இந்த பாக்கியா வேற போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ண போறாளா, இதுக்கு மேல இவங்க சவகாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகாவுமே அந்த போனை எடுக்காம விட்டுறாங்க. உண்மை சொல்லப்போனா இங்க ராதிகாவோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப கோபியுமே தன்னை வேணாம், நீ தான் என்னோட வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே வந்து கஷ்டப்படுது, என் குழந்தைங்களும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இதுக்கு மேல எங்க கோபியோட வாழ்க்கையில நம்ம இருக்க வேண்டாம், அவரால் நம்ம குழந்தைக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு, பேசாம இங்க கோபியை மறுபடியும் டைவர்ஸ் பண்ணிடலான்ற எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. இதை பத்தி அவங்க ஏற்கனவே அவங்க அம்மாட்ட பேசியிருப்பாங்க. அவங்க அம்மாவே என்னம்மா பண்ற, ஏற்கனவே உனக்கு ஒரு வாழ்க்கை ரொம்பவே வந்து மோசமான வாழ்க்கையை கிடைச்சதுனாலதான் நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, இப்ப அந்த வாழ்க்கை சரியாகி வேற ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு, இது எப்படியாவது பயன்படுத்திக்க பாருமா, இதுவும் வேணாம்னு சொல்லி ஒதுக்கி தரலன்னா இதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கை கிடைக்காதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ராதிகாவுமே இருந்துக்கிட்டு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தையோட ஃபியூச்சர் மட்டும் தான் எனக்கு முக்கியம், இந்த கோபி கூட இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட மையோட ஃபியூச்சர்ல பயங்கரமான ஒரு ஆபத்து இருக்கு, இனிமேல் இந்த ஆள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. இதெல்லாம் பேசிதான் அவங்களுமே ரொம்பவே வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் பாக்கியா கால் பண்றாங்க. இங்க பாக்கியாவை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவுமே கால் அட்டன் பண்ணி, என்ன பாக்கியா வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, எனக்கு நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்களோட ஹஸ்பண்ட் கோபி வந்து நெஞ்சு வலியில இந்த மாதிரி பீச்ல இருந்தாரு, அவரை நான் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கேன், நீங்க வர முடிஞ்சா அங்க வாங்க, அங்க வந்து உங்க கோபியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாவுமே காலை கட் பண்றாங்க. இது கேட்டோன்னா ஒரு நிமிஷம் ராதிகா பதறி போயிடுறாங்க. என்னாச்சு, கோபிக்கு ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுமே அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல கோபியுமே ஐசியூ கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க பாக்கியா இன்ஃபார்ம் பண்ண எல்லாருமே வந்துடுறாங்க. அதே நேரம் இங்க ராதிகாவுமே வந்துட்டு, என்னாச்சு பாக்கியா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, எனக்கு என்னாச்சுன்னு தெரியாது, எனக்கு கோபி கால் பண்ணாங்க, டக்குன்னு கால் கட் ஆயிடுச்சு, அப்புறம் தான் சரி அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க போய் பார்த்தா அங்க அவர் கார்லயே மயக்கம் போட்டிருந்தாரு, இப்பதான் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன், என்னாச்சு அப்படிங்கிறத இனிமேல் தான் டாக்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவன ராதிகாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி கோபியை திட்டினால தான் அவருக்கு உண்மையுமே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ, நம்ம அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல தப்பு இருக்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஈஸ்வரியுமே இருந்துக்கிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் பாக்கியா, இந்த மாதிரி கோபி மேல கேஸை கொடுத்து அவனை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்ட, இதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்கியாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இனியாவுமே இருந்துக்கிட்டு, இல்ல அம்மா மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது, நான் தான் அப்பாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண தப்பு எல்லாமே அவருக்கு வந்து தெரியப்படுத்தினேன், அதனாலதான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுமே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியா தான் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா கோபியை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உணர ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனா தன்னோட பொண்ணை வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போகும்போது நம்மளோட பொண்ணை பார்த்துக்க, நம்மளோட குழந்தைய பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போன அவர் அந்த ஒரு வார்த்தையிலே கோபி ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டார் அப்படிங்கிற விஷயத்த இங்க பாக்கியாவும் புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இங்க கோபிக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலுமே கோபி இப்படி ஆனதுக்கு காரணம் அவர் திருந்தினது தான். அதுக்கு காரணம் இனியாவும் கிடையாது,
ராதிகாவும் கிடையாது, நானும் கிடையாது, அவரோட மனசாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியா தெளிவாகவே புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே ஐசியூல இருந்து வந்த டாக்டருமே இங்கே பாருங்க யார் நீங்கள் கோபியோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நாங்கள் எல்லாரும் தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் அவர் 2 நாள் ஐசியூவில் தான் இருக்கணும், கொஞ்சம் அவர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நல்ல வேலையாக கரெக்டான டைமுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, அதனால ரிஸ்க் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் ஆனால் ஒரு 2 நாளைக்குள்ளே அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும், இது ஃபர்ஸ்ட் அட்டாக், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்திருக்க அட்டாக் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது, அவருக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்குண்டான வேலைகளை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இது கேட்டோன்னே இந்த பக்கம் ராதிகாவுமே பயங்கரமாக பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. சார் நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்ன தொந்தரவு பண்ணாதீங்கம்மா, இன்னும் 2 நாள் கழிச்சு தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும், முதல்ல அந்த சர்ஜரி முடியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் பாக்கியாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு நர்ஸுமே இருந்துக்கிட்டு ஒரு டேக் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி உங்களோட ஒய்ஃப் யார், கொஞ்சம் சைன் பண்ணுங்க, அந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான வேலைகளை நாங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சைன் வாங்க வராங்க. அப்போ பாக்கியாவை பார்த்து அந்த பேடையுமே நீட்டுறாங்க. பாக்கியாவுமே நான் இல்லைங்க, அங்கே இருக்காங்க பாருங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை பார்த்து கை நீட்டுறாங்க. அப்போ ராதிகாவும் இங்கே பாக்கியா கிட்ட இதுக்கு மேலே பாக்கியா தான் அவங்களோட ஒய்ஃபு, கோபியோட வாழ்க்கையில் நான் இருக்க மாட்டேன், கோபி சரியானதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையை விட்டு நான் போகிறதா எப்போ முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகாவுமே ரொம்பவே ஃபீலிங்கோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நர்ஸுமே இருந்துட்டு முதல்ல யாராவது சைன் போடுங்கம்மா, அடுத்த வேலையை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இங்கே பாக்கியாவுமே வேறு வழி இல்லாமல் கோபியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கோபிக்காக அந்த ஆப்ரேஷனுக்காக அவங்களுமே சைன் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவும் இதுக்கு மேலே நம்ம கோபியோட லைஃப்பில் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக கோபியை விட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறத தெளிவாக முடிவெடுக்கிறாங்க.